ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள். சாருக்கு இன்றைக்கி ஆட்டுக்கறி சாப்பிடணும் போல் தோணிடுச்சான். போய் ஆட்டுக்கறி எடுத்துகிட்டு வந்தார். ஆட்டுக்கறிக்கும் எனக்கு குடல் குழம்புக்கும் தோசைக்கு சூப்பராக இருக்கும். இருந்தாலும் ஆட்டுக்கறிக்கும் தோசைக்கும் சூப்பராக இருக்கும். சாருக்கு இப்படி வைக்கணும் குழம்பு, ஆட்டுக்கறி குழம்பு இப்படி வைக்கணும். எனக்கு ரொம்ப பிடிக்கும். நாங்களும் இந்த இட்லிக்கு குழம்பு ஊற்றி சாப்பிட்டா ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாக. இதே இன்றைக்கி எங்கள் சாப்பாடு. மற்றவங்கள மாதிரிலாம் டீசெண்டாகலாம் சாப்பிட மாட்டோமுங்க. நாங்கள் வயிற்றுக்கு எங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ சாப்பிடுவோம். ஐயோ ஒரு இட்லி சாப்பிட்டு படுக்க 2 இட்லி அதெல்லாம் நமக்கு என்றைக்குமே செட் ஆகாது. நாங்களாம் உழைக்கிறவங்க, வயிற்றுக்கு சாப்பிட்டு நைட்டில் நிம்மதியாக தூங்கணும். இதை எடுத்துக்கோங்க, எடுத்துகிட்டு எனக்கு கொஞ்சம் வைங்க. அதை அப்படியே கொஞ்சோண்டு எடுத்து கிரேவி மாதிரி வச்சு கொடுத்தேன். எங்கள் வீட்டுக்காரர் நல்லா விரும்பி சாப்பிடுவார். இதுதான் எங்கள் வாழ்க்கை, இதுதான் எங்கள் குடும்பம். ஒரு காலத்தில் பெரிய குடும்பமாக இருந்தது, இன்றைக்கி சின்ன குடும்பமாகிடுச்சு. அப்படியே மல்லிப்பூ மாதிரி இட்லி. ஏங்க அப்படி சாப்பிடக்கூடாதுங்க. ஆமாம், ஆட்டுக்கறி வறுவல், ஆட்டுக்கறி குழம்பு, தோசை, இட்லி அப்படி சாப்பிடக்கூடாதுங்க. பாரு, இப்படி புட்டு இப்படி நல்லா இப்படி துவட்டி சாப்பிடணும். இப்படி குறுக்க ஒரு கறி வச்சுக்கலாம். தாயே கடன் தர மாட்டேங்கிறேன்னு எனக்கு. இப்படி வச்சு சாப்பிடுவாங்க, பார்த்துருக்கேன். நம்மளும் அது மாதிரி சாப்பிடுவோம்.